ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விவேகானந்தன் பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ப்ளே ஆகிற மாதிரி ரிலீக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் ரிலீக்ஸை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் டைப் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் பிக்சல் லேபில் வந்து இன்ட்ரோ இப்படி தான் இருக்கும். அதில் கீழே அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் செலக்ட் ஆகிருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் இமேஜ் சைஸ் அதுக்குள்ளே போயிட்டு யூடியூப் சேனல் பேனர் சைஸ் வச்சுக்கோங்க. அதில் நியூ டெக்ஸ்ட்னு இருக்கா, டபுள் டேப் பண்ணிங்கன்னா டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் காப்பி பண்ண சாங் ரிலீக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் எந்த ரிலீக்ஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை தவிர மற்றதெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. சென்டராக பார்த்து வச்சதுக்கப்புறம் டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போய் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைல் வந்து மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்டைலில் நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு அதில் ரிலேட்டிவ் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் 3D டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆன் பண்ணிவிட்டு அதில் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோ கலர்னு இருக்கும். அதில் கலர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை என்ன கலர் வைக்க போகிறீங்களோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ளூ கலர் வைக்கல, ப்ளூ கலர் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் அந்த லைட் சிம்பிள் மாதிரி இருக்கும். அது கீழே அந்த ஷேடோ வந்து பேக்ரவுண்ட் வந்து கீழே வர மாதிரி கொடுத்துருங்க. எனேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் டெத் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் டிக் பண்ணிவிட்டு அதாவது ஃபோர்த்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கலர்ன்னு இருக்கும். அது நீங்கள் என்ன பின்னாடி கலர், அதாவது இந்த டெக்ஸ்ட்டு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கலரையும் இதுலேயும் ப்ளூ கலர் சூஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் எந்தெந்த ரிலீக்ஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி ரிலீக்ஸு உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் அடுத்த ரிலீக்ஸ் எடிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த டெக்ஸ்ட்டே டபுள் டேப் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் டைப் பண்ணியிருக்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரிலீக்ஸை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மற்றதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் அப்படியே இருக்கும். அதை மட்டும் சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. சென்டராக பார்த்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கலர், பேக்ரவுண்டு கலர், டெக்ஸ்ட்டோட 3D எஃபெக்டில் போய் நீங்கள் கலர் மாற்றணும். இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் மாற்றிட்டேன். அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து 3D கலர், அதுக்குள்ளே போயிட்டு கலருன்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பின்னாடி வச்சு ஆரஞ்சு கலரே கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் எந்த இதில் வேணுமோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு இமேஜுக்கும் நீங்கள் திருப்பி அடுத்த ரிலீக்ஸ் எடிட் பண்ணும்போது டபுள் டேப் பண்ணி, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 3 இதை எடிட் பண்ணி காமிக்கிறேன். மற்றதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதாவது இந்த சைடில் வந்து ரைட் சைடில் ஒரு டாட் மாதிரி இருக்கும் டெக்ஸ்ட்டில், அது கொஞ்சம் இழுத்திங்கன்னா இப்படி ஆயிரும். அதாவது ஒரே லைனில் வந்துடும். இதையும் சென்டராக பார்த்து நீங்கள் வச்சதுக்கப்புறம் இதுக்கும் நீங்கள் கலர் மாற்றிக்கோங்க. நான் கலர் மாற்றாமல் சேவ் பண்ணிவிட்டு இதுக்கு உங்களுக்கு தேவையான கலர் மாற்றிக்கோங்க. இப்போ நான் அதுக்கும் கலர் மாற்றியே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் மாற்றி காமிக்கிறேன். கீழே ஃபோர்த்து ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கலர்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி டிக் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ பேக்ரவுண்டுக்கு அதே கலர் டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு 3D எஃபெக்ட், அதாவது 3D இதை ஆன் பண்ணியிருப்பீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு அதில் கலர் செலக்ட் பண்ணியிருப்பீங்களா, பின்னாடி என்ன கலர் செலக்ட் பண்ணீங்களோ அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது சேவ் பண்ணிக்கோங்க இமேஜ். அடுத்தது வந்து கைன்மாஸ்டரில் எடிட் பண்ண போகிறோம். கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணுறேன். ரேஷியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ பிக்சல் லேபில் தான் எடிட் பண்ணோம். அந்த பிக்சல் லேபில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண எல்லா இமேஜையும் இன்செர்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால 5 இமேஜ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மியூசிக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான சாங், அதாவது நீங்கள் எந்த சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் லைன் இதோட முடியுது, கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் முடிய
கட் பண்ணிடுங்க. மிச்சத்தை எச்சா இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க. ப்ளே பண்ணி இப்போ இதோட முடியுதுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு மிச்சத்தை கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் கட் பண்ணிகிட்டே இருங்க. எச்சா இருக்கிற சாங்கையும் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். சாங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அதாவது ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் எப்படி, ட்ரான்சாக்ஷன் எஃபெக்டில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஸ்ப்ளின் பிளர் அப்படின்னு ஒரு இதுதான் இப்போ எடிட் பண்ண போகிறேன். இது வந்து உங்களுக்கு இருக்காது அந்த எஃபெக்ட்குள்ளே. கீழே வந்தீங்கன்னா கெட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கெட் மோரில் வந்து இந்த ஸ்பின் அதாவது நெட் டேட்டா ஆன் பண்ணி இந்த கெட் மோருக்குள்ளே போனீங்கன்னா கைன்மாஸ்டர் அசட் ஸ்டோரில் போகும். அதில் வந்து இந்த ஸ்பின் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று அப்படி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் வச்ச ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வச்சதுக்கப்புறம் அந்த சாங் கொஞ்சம் மாறி இருக்கும். உங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கட் பண்ணியிருந்தேன்ல, இப்போ சாங் கொஞ்சம் எச்சா இருக்கு பாருங்க. அப்போ வந்து நீங்கள் பாட்டை ப்ளே பண்ணி பாருங்கள், கொஞ்சம் மாறி இருக்கும். அப்போ வந்து திருப்பி கரெக்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ வரும். இது ஸ்லோ எஃபெக்டில் இருந்தோம்னா இந்த எஃபெக்ட் நல்லா தெரியும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த எஃபெக்ட் தெரிய மாட்டேது. இப்போ இதில் ஸ்லோவாக இருக்கிறதுனால நல்லா தெரியுது பாருங்கள். இந்த எஃபெக்டில் நிறைய எஃபெக்ட் இருக்குது. அதாவது கெட் மோர் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய எஃபெக்ட் இருக்கும். நான் எல்லா எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் நீங்கள் எந்த எஃபெக்ட் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் சர்க்கிள் எல்லாத்துக்கும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே நான் சர்க்கிள் மாற்றுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது கொஞ்சம் லேட் ஆகிற இடத்துல நல்லா அந்த ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.